அஜித் சார் ரசிகர்கள் எங்க ஆட்டா இல்ல அடுத்தது வருது மங்காத்தா பை சந்தானம். ப்ளீஸ் கிவ் a big hand. நட்சத்திரையோட வந்துட்டேன். எவ்வளவு நாளைக்கு தான் நானும் டை அடிச்சேன்னு அடிக்கிறது. மங்காத்தாடா, பாக்கெட்ல கை விடாதடா. யாரா நீங்கெல்லாம் திருட்டு பாஸ்போர்ட் லண்டனுக்கு வந்த மாதிரி இருக்கீங்க? எங்களுக்கு தெரியலையா? நான் தான் வைபவ். வீட்டுல ஏதோ பார்ட்டியில பிரச்சனை கேள்விப்பட்டேன். ஓகேவா? அந்த பிரச்சனைலாம் விடு. யாரா 8 கால் பூச்சி மாதிரி? யாரா நீ? எங்கடா அந்த பிரேம்ஜி? ஏண்டா டிவி துடைக்கிற ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கிற நீ? பிரேம்ஜி காரணா குத்திட்டாண்டா. நான்சென்ஸ். மங்கத்தாடா தல நில்லு. லண்டன் கூப்பிட்டு பார்ட்டி பண்ணலான்னு சொன்னேன், பப்புக்கு போலான்னு சொன்னேன், எதுவுமே நடக்கலையே தல. நீ நைட்டு ப்ரோக்ராம் முடிச்சுட்டு பப்புக்கு போறோம், கேர்ள்ஸோட சேர்ந்து பார்ட்டி பண்றோம்டா. ரொம்ப கஷ்டம் தல. ஏண்டா? ஒரு ஆளுக்கே 100 பவுண்ட்ஸ், நம்ம 4 பேருக்கு 400 பவுண்ட்ஸ் தல. 400 பவுண்ட்ஸ் 400 பவுண்ட்ஸ். மணியா மணி கொஞ்சம் குனி. மங்காத்தாடா தல கோவப்படாத. அங்க பேர் ஒருத்தன் பெட்டியோட வந்திருக்கு. யாராவன் பெண்டில தனியா ஒரு கம்பளி தலைய சுத்திக்கிட்டு இருக்கான். புரியல. அப்ப நீ சொன்னது மட்டும் புரிஞ்சுதாடா? ஹலோ, நான் வந்துட்டேன். நீங்க வந்தீங்கன்னாக்கா பெட்டிய அங்க பக்கம் அந்த ட்ரெயின் போகுதுல்ல, ஓவரம் அடிச்சு மாட்டி விட்டுறாத. பெட்டிய மாத்திடலாம். பெட்டி மாட்ட படம் சொல்றா. ஏகப்பட்ட பணம் இருக்கும் போல, அடிச்சிடலாமா? நீ என்ன பண்ணு, அவங்கிட்ட போயிட்டு ஹலோன்னு ரைட் ஹேண்ட் கொடு. சரி தல. அவனும் பதிலுக்கு ரைட் ஹேண்ட் கொடுப்பான். சரி. நீ போய் பதிலுக்கு அவங்கிட்ட ஹலோன்னு லெஃப்ட் ஹேண்ட் கொடு. பதிலுக்கு அவனும் லெஃப்ட் ஹேண்ட் கொடுப்பான். பெட்டிக்கும் கை கொடுக்குதுன்னா தல சம்பந்தம். முட்டாள், 2 கையும் உங்ககிட்ட கொடுத்தா பெட்டி எங்கடா இருக்கும்? சூப்பர் தல. போங்கடா. அவங்க 2 பேர் குடுக்கிறது இருக்கட்டும், நான் என்ன குடுக்கிறது? என்கிட்ட வாங்கி போட்ட இந்த சட்டை ப்ரோக்ராம் முடிச்சோன்னு கொடுத்துடுறா ப்ளீஸ். நான் கடைசியா போறேன். ஏன்? ஏன்னா கடைசியா போறோம் தாண்டா விநாயகம். நான்சென்ஸ். எல்லாத்துக்கும் கேள்வி கேட்காத. ஹலோ 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 கை குடிக்க மாட்டாங்க. நான் ஒருகடா நான்சென்ஸ். மங்காத்தாடா. வணக்கம் லண்டன். வணக்கம் லண்டன். சூப்பர் தல. பேட்டியை உடைக்கிற, உள்ள இருக்க பணத்தை எடுக்கிற, பப்புக்கு போறோம், என்ஜாய் பண்றோம். பெட்டி ஆல்ரெடி உடஞ்சுதான் இருக்கு. ஆல்ரெடி உடஞ்சுதான் இருக்கா? என்னடா சொல்ற? தல உள்ள ஒரு சீட் இருக்கு தல. டேய் ஸ்பான்சி, இங்க வா. சொல்லுங்க தல. என்ன சொன்ன? இல்ல பெட்டி மாத்த போறான்னு சொன்ன தல. ஆமாண்டா, உடஞ்ச பெட்டி கொடுத்து கடையில போய் புது பெட்டி மாத்த கேரண்டியோட வந்திருக்கான். அவனை போய் கள்ள கரைத்தல்னு நாய
உறைஞ்சு பெட்டி வச்சுட்டு இப்ப என்னடா பண்றது? அப்ப நம்ம பப்புக்கு போய் டான்ஸ் ஆட முடியாதா? பப்புல என்னடா இருக்கும்? அழகழகான பொண்ணுங்களா இருக்கும் தல. அழகழகான பொண்ணுங்களா இருக்கும். ஆனா சனிக்கிழமை பப்புக்கு வரத்துக்கு திங்கக்கிழமையில இருந்தே மேக்கப் போட்டு இருப்பாளுங்க. மேக்கப் போடாம லைவா நல்ல அழகான பொண்ணு இங்கே இருக்காங்க. வர வைக்கலாம்டா. வர வைக்கலாம் தல. இப்ப வருவாங்க பாரு மியூசிக்கோட. வந்துட்டாங்க. இவங்களோட சேர்ந்து பார்ட்டி தல புன்னகை அரிசி தல, புன்னகை அரிசி. இப்ப நான் என்ன புண்ணுங்கள அரிசி நான் சொன்னேன்? புன்னகை அரிசி தான்டா. மேம் என் கூட சேர்ந்து டான்ஸ் ஆனா எல்லாருக்குமே இது ஒரு பார்ட்டியா இருக்கும். ஆட முடியுமா? ஆடலாம். ஆனா எனக்கு ரிஹர்சல் என்ன மூவ்மெண்ட் ஓ அது தெரியாதுல்ல, உங்களுக்கும் தெரியாதுல்ல. தல நீங்க டெய்லி டீ கடையில பஜ்ஜி சாப்பிடுவீங்களா? எப்படி தல உங்களுக்கு தெரியும்? உங்க மூஞ்சில பார்த்தா கேஎஃப்சில பர்கர் சாப்பிடற மாதிரியா இருக்கு. அதான் பஜ்ஜி என்ன மூஞ்சில வழிதடா. நல்லா கேட்டீங்க. நீங்க டீ கடையில பஜ்ஜி போடுறத பாத்துருக்கீங்களா? ஓ பாத்திருக்கேனே. எப்படி போடுவாங்க? 2 கையால காட்டுங்க. கட்டை எஸ் கத்தி எஸ் இப்படி. எஸ் இதே மாதிரி எல்லாரும் பஜ்ஜி போடுங்க. ஹலோ நீங்க சாங்க போடுங்க. பிரியாணி செய்ய கத்துறேன். லண்டன் வந்து ஒன் ஆஃப் மை ஃபேவரட் பிளேஸ் இந்த வேர்ல்டுன்னு சொல்லலாம். இங்கே வந்தாலே ஒரு செகண்ட் ஹோம் மாதிரி இருக்கும். தேங்க்யூ. ஸோ இந்த ஷோவில் ஆக்சுவலாக நான் வந்து என்ன ஆட போகிறேன் எதுவுமே எனக்கு தெரியாது. வந்தேன், ஜான் பெட்டோ மாஸ்டர் வந்து சொன்னார் இந்த மாதிரி இதெல்லாம் தான் பிட்ஸ் நீங்கள் பண்ணணுன்னு. உடனே சாட்டர்டே வந்து ஃபுல்லாக பார்த்தேன். நான் பார்த்துட்டு மாஸ்டர் இவ்வளோ பெருசு கண்டிப்பாக ஆட முடியாது மாஸ்டர், ரொம்ப நாள் ஆச்சு ஆடி, இவ்வளோலாம் என்னால் பண்ண முடியாதுன்னு. தென் இசட் இல்லை உங்கள் ஃப்ரீ ஸ்டைல் ஒரு 4-5 மூமெண்ட் கற்றுக்கிட்டிங்களா போதும்னு. ஸ்டேஜுக்கு போகிற வரைக்கும் பயங்கர டென்ஷனாக இருந்தது. பட் பை காட்ஸ் கிரேஸ் நல்லபடியாக எதுவும் மறக்காமல் ஆடிட்டேன். ஹோப் நீங்கள்லாம் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் டு சன் டிவி. வண்டர்ஃபுல்லாக ப்ரோக்ராம் ஃபுல்லாக கவர் பண்ணிட்டு இருக்காங்க. வாட்ச் இட் அண்ட் என்ஜாய். தேங்க்யூ ஸோ மச். பாய்.